கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே சகலத்திலையும் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையின் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்காக தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். வசனத்தின் கடைசி பகுதி மீண்டும் வாசிக்கிறேன். ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இந்த வசனத்தை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாய் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மட்டும் ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுக்கவும், ஆண்டவரே நாளைக்கு இருக்கிற கூட்டத்திற்கு நல்ல ஒரு ஆயத்தை ஜெபத்தை ஏறெடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, நீர் நல்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடிய அவருடைய ஆவியாத்துவ சரீரம் சென்று நம்முடைய கருத்துல படைக்கிறோம். நீரை பொருட்படுத்துகிறோம், ஆலயம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இங்கு நாம் பார்க்கிறோம், சில வாலிபர்களை ராஜாவின் அரண்மனைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார். யாரை குறித்து இங்க போடப்பட்டுள்ளது? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனியருடைய கையில் ஒப்பு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகளை, கோவிலில் உள்ள பனிமுட்டுகளை கொண்டு வரவும் அவனுக்கு தேவன் அவனுடைய கையில கொடுத்து, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான்? ராஜ்யத்திலே வாசம் பண்ணுவதற்கு, ராஜ்யத்தை சேவிப்பதற்காக நல்ல சில வாலிபர்களை கொண்டு வா என்று சொல்லி அங்கு அறிவிக்கிறான். அவன் எப்படிப்பட்ட வாலிபர்களை கொண்டு வர சொல்லுகிறான்? அதைத்தான் நாம் 3வது வசனத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரராகவும் ராஜ குலத்தாரும் துறை மக்களாகவும் இருக்கணும். அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல இருக்க குவாலிபிகேஷன் என்ன? யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவிலே சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க. பார்க்கிறோம், ராஜா சில வரைமுறைகளை, அடையாளங்களை, ஒரு குவாலிபிகேஷனை அங்க செட் பண்ணுகிறார். யாரெல்லாம் அரண்மனைக்கு வந்து சேவிக்கணும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் வருகிற நாட்களிலே, பின் நாட்களிலே இந்த தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாய் நாம் தியானிக்க போகிறோம். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய மைய பகுதியை தியானிக்கிறோம். அந்த வார்த்தை தான் என்ன வார்த்தை? சேவிக்க. இந்த வசனம் சொல்லுகிறது, ராஜா அவர்களை சேவிக்கிறதற்காய் அழைத்து கொண்டு வருகிறார். அப்ப இங்கு சொல்லப்படுகிற ராஜாவின் அரண்மனை என்பது யாரை காட்டுகிறது? இது பிதாவினுடைய, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிழலாட்டமாய் போடப்பட்டது. வேதத்திலே சொல்லப்பட்ட நன்மையான வார்த்தையா இருந்தாலும் சரி, தீமையான வார்த்தையா சரி, எல்லாவற்றையும் தேவன் ஒரு காரணமாகத்தான் வைத்திருக்கிறார். அது சில காரியங்கள் கர்த்தருடைய காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கும். சில காரியங்கள் கர்த்தர் நேரடியாய் சொல்லியிருப்பார். சில காரியங்களை கர்த்தர் உறுதிபட சொல்லியிருப்பார். சில காரியங்கள் தீர்க்கதரிசனம், அதாவது பின்னாட்கள் நிறைவேறுகிறதா இருக்கும். சில காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறி அதன் மூலமாய் பாடம் கற்றுக் கொடுக்கிற காரியங்களா இருக்கும்.
அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு உறுப்பாயிலும் எந்த எழுத்தாகிலும் தேவனுடைய திட்டம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் எழுதப்படவே இல்லை, மனுஷனுடைய கையில் கொடுக்கப்படவும் இல்லை. அப்ப கர்த்தர் இங்க தானியேலை தெரிந்து கொள்ளது, அந்த ராஜ்யத்துக்கு தெரிந்து கொண்டதை குறித்து கர்த்தர் சொல்றார் என்றால் இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு நிழலாட்டமாய் காணப்படுது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதற்கும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அடையாளம் அல்ல. அதை நன்றா புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்திற்கு இது சுதந்திரிப்பதற்கு இதுதான் தகுதின்னு நான் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. காரணம் என்னவென்றால் அவர் வெளிப்படுகிற நாளிலே பூரண கிருபையை பெற்றவர்கள் மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, கடைசி வேலையில வந்தவனுக்கும் ஒரு பணம் சம்பளம் தான், முதல் வேலையில வந்தவனுக்கும் ஒரு பணம் சம்பளம் தான். அப்ப அது கர்த்தருடைய சித்தம். யார் பரலோகத்துல சுதந்திரிப்பார், யார் சுதந்திரிக்க மாட்டார், கர்த்தருடைய. ஆனா இந்த பூமியிலே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துல வாழுகிறதை போல வாழ வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நாம் ராஜாவை கொண்டவர்களாய், ராஜாவை கொண்ட ஜனமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது, சில தகுதிகள் இருக்கிறது, சில மாற்றங்கள் நம்முடைய ஜீவியத்தில் செய்யப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதைத்தான் இயேசு தம்முடைய ஊழியங்களிலே 3.5 ஆண்டு செய்கிறவராய் காணப்பட்டார். அப்ப இது நம் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தகுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பூமியிலே வாழும் பொழுது நம்முடைய தேவனை நாம் நம்முடைய ராஜாவாய் நாம் வைத்துக் கொள்ள நமக்கு இருக்க வேண்டிய தகுதி தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, அவர் அரண்மனையிலே ராஜாவை சேவிக்க, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க என்று சொல்லுகிறது. அப்ப சேவிக்க என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. வசனம் சொல்லுது பாருங்க, சேவித்தல் என்றால் என்ன அர்த்தம்? அவரை நீ பற்றி கொண்டிருந்து ஆணையிடுவாயாக. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சேவித்தல் என்பது எதை காட்டுகிறது? அவரை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இரண்டாவது ஆணையிடுதல். ஆணையிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் ப்ராமிஸ் பண்ணுகிறதை காட்டுகிறது. ஆணையிடுதல் என்றால் என்ன அர்த்தம்னா, ப்ராமிஸ் பண்ணுகிறது, உறுதியாய் சொல்லுகிறது அல்லது உறுதியாய் இருக்கிற காரியத்தை காட்டுகிறது. அப்ப நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாய் இருக்கும் போது, அவருக்குள் உறுதியாய் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம்? அரண்மனையின் சேவிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். கர்த்தரோடு நாம் வாழுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பூமியிலே நாம் வாழும் பொழுது தேவனுடைய அரண்மனையின் வாசிகளாய் நாம் காணப்படுகிறோம். வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தானியேலின் நாட்களிலே சிறைப்பட்டு போனவர்கள் அநேகர். சிறைப்பட்டு போன அநேக யூத ஜனங்கள், அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். சொற்பமானவர்கள், கொஞ்சமானவர்கள் தான் விட்டு வைக்கப்பட்டார்கள். அதுவும் யாருன்னா பிள்ளைகள், வயதானவர்கள் தான் விட்டு வைக்கப்பட்டாங்க. வயதான ஸ்திரீகள் தான் விட்டு வைக்கப்பட்டார். ஆனா ஆண் பிள்ளைகள், புருஷர்கள், ஸ்திரீகள்லாம் அங்க இருந்து சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு போகிறாங்க. ஆனா அதே வசனம் சொல்லுது, யாரை தேவன் சேவிக்க வைத்தார், யார் அரண்மனையை சேவிக்கிறவர்களா இருந்தார்கள் என்றால், யார் கர்த்தரால் நியமிக்கப்பட்டார்களோ, அதாவது யார் அந்த ராஜாவினால் நியமிக்கப்பட்டார்களோ, யார் அந்த அடையாளங்களை பெற்றார்களோ. அப்ப அந்த வசனம் என்னை காட்டுகிறது? அநேகர் தேவ வசனத்தை கேட்கலாம், எல்லாரும் தேவ வசனத்தை கேட்கலாம், அதுதான் தேவனுடைய வார்த்தையும் சொல்லுகிறது. ஆனால் யார் தெரிந்து கொள்ளப்படுவார், யார் அரண்மனையை சேவிப்பார்களாம்? சிலர் மாத்திரமே அரண்மனையை சேவிப்பார்கள். சில ஜனங்கள் மாத்திரமே அரண்மனைக்குள் நுழைவார்களாம். அதனாலதான் வசனம் சொல்லுது, நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமாகவும் பரலோகத்திற்கு போகிற, தேவனோடு போகிற வாசல் குறுகலாகவும் இருக்கு. காரணம் என்ன? அவரை சேவிக்க வேண்டும் என்றால், அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் சிலர் மாத்திரமே அவரை பற்றி கொள்ள முடியும். சிலர் மாத்திரமே அவருடைய சேவிப்பிலே அவரிடத்திலே இருக்கிறவர்களாய் காணப்பட முடியும்.
அப்ப இங்க வசனம் சொல்லுது, அங்கு முதலாவது அவரை சேவிக்க வேண்டும் என்றால் அங்கு 2 அடையாளம் இருக்கணும். ஒன்னு, அவரை பற்றி கொள்ளும். 2வது, ஆணையிடல். அப்ப பற்றி கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம், ஆணையிடுதல் என்றால் என்ன அர்த்தம் என்பதை பார்த்து நாம் கர்த்தரை சேவிக்கிறோமா இல்லையா என்பதை நாம் பார்த்து ஜெபிப்போமாக. முதலாவதாக வசனம் சொல்லுகிறது, பற்றி கொண்டிருந்து என்று வசனம் சொல்லுகிறது. பற்றி கொண்டிருந்து என்று வசனம் சொல்லுகிறது. பற்றி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அதே வசனம் அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ளுவீர்களாக. வசனம் சொல்லுது, யார் அவர்களை பற்றி கொள்ளுவார்கள் அல்லது பற்றி கொள்ளுவீர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? முதலாவது, அவரை பின்பற்றி. அவரை பின்பற்றி முதலாவது நம்முடைய ஜீவியத்திலே நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அவர் இதுதான் வழி என்று சொன்னால் என்றால் அதிலே நாம் அவருடைய கரத்தை பற்றி நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். நீங்க இந்த செம்பறை ஆடை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, மேய்ப்பன் முன்னாடி நடந்து போய்கிட்டே இருப்பான். மேய்ப்பன் போய்கிட்டே இருப்பான். ஆனா பின்னாடி வர்ற ஆடு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். இந்த நாட்கள்ல இன்னும் வித்தியாசமா நடக்குது. நாங்க இருக்கிற 6ஆம் நகர்ல ஊழிய ஸ்தலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, காலையில 6ல இருந்து 8 மணிக்குள்ள ஒரு 10 மாடுன்னு நினைக்கிறேன், ஒரு 5ல இருந்து ஒரு 10 மாடு கண்டிப்பா இருக்கும். 10 மாடு, பெரிய மாடு, கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்ந்துட்டு ரோட்ல ஹாயா நடந்து வரும். எந்த வண்டி வருது அதெல்லாம் பார்க்காது. ஓனரும் கூட இருக்க மாட்டாப்புல, நல்லா நடந்து வரும். வந்து அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அங்க இருக்கிற புல்லு மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். மத்தியானம் ஆகும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து புல் மேய்ஞ்சிட்டு அந்த ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில நேரம் தான் ஓனர் வந்து கூட்டு போவாப்புல வாங்கன்னு சொல்லி. ஆனா மீதி நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த மாடுகள் 3 மணி 4 மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மூவ் ஆகி அது தங்குற ஸ்தலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து 6 மணிக்கு கரெக்டா வந்து சேர்ந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஓனரும் கிடையாது. ஓனர் நீ போன விரட்டவும் செய்யல, காலையில அவுத்துதான் விடுறாப்புல, சாயங்காலம் போய் அங்க போய் நிக்கிது, அவங்க கட்டி போடுறோம். இப்ப எதை காட்டுது? அந்த மாடுகள், அந்த ஆடு அந்த ஓனருடைய வழித்தடத்தை அறிஞ்சிருச்சு. ஏற்கனவே அந்த ஓனர் எங்கெல்லாம் கூட்டு போனாரோ அந்த இடத்துக்கு நேர்த்தியா போயிட்டு அது திரும்பி வருது. இதைத்தான் நம்ம 5 ஜீவன் சொல்றோம். அப்போ ஒரு 5 ஜீவமே ஒரு சாதாரண மனுஷன் சொல்லி கொடுக்கிற வழியில போக தெரியுதுன்னா, கர்த்தரை பின்பற்றுகிற சகல ஞானத்தையும் கர்த்தரால் அருளப்படுகிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய ஜீவி எப்படி இருக்கணும்? கர்த்தரை பின்பற்றுகிறதா இருக்கணும். அவரை பற்றி கொள்ளுகிற அனுபவம் என்பது என்ன? அவரை பின்பற்றுகிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கணும். நிறைய பேரை பின்பற்றுகிறார்கள். சிலர் அரசியல்வாதிகளை பின்பற்றுகிறார், சிலர் நடிகர்களை பின்பற்றாங்க, சிலர் தங்களுடைய பெற்றோரை பின்பற்றுகிறார்கள், சிலர் தங்களுடைய நண்பர்களை பின்பற்றுகிறார், சிலர் தங்களுடைய சகோதரிகளை பின்பற்றாங்க. கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நான் அவரை போலதான் வாழ்றேன், அவர் தான் என்னுடைய ரோல் மாடல், அவரை மாதிரிதான் நான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு யார் ரோல் மாடல் தெரியுமா? போதகர் அல்லவே அல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா போதகர்கள் தான் ரோல் மாடல் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது தவறான சத்தியம். யார் ரோல் மாடலா இருக்க முடியும்னா கிறிஸ்துவை தவிர யாருமே ரோல் மாடலா இருக்க முடியும். கிறிஸ்துவை தவிர யாருமே ரோல் மாடலா இருக்காங்க. நம்முடைய பின்பற்றுகிற நம்மளை நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால், நீங்கள் என்னையவோ போதகரையோ மற்ற போதகர்களையோ யாரையும் நீங்க பின்பற்ற கூடாது. கிறிஸ்துவை மாத்திரமே நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றிக் கொள்ளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப நாம இன்றைக்கு யாரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை யோசித்து பாருங்க. தேவனை நாம் பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? அல்லது நாம் மனுஷர்களை பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துவின் ஜீவியம் நமக்குள் காணப்படுகிறதா? எத்தனை பேர் நம்ம தைரியமாய் சொல்ல முடியும்,
நான் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை, நான் இருக்கிற இடம், நான் செய்கிற வேலை, நான் போகிற இடம் எல்லாமே கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டதுனாலதான் நான் போகிறேன். கிறிஸ்து போக சொன்னதுனாலதான் நான் போகிறேன். கிறிஸ்து சொன்னதுனாலதான் இதை செய்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? அப்ப அவரை பின்பற்றுகிற, அவரை பற்றி கொள்ளுகிற அனுபவம் என்பது என்ன? அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். முதலாவது பற்றி கொள்ளுகிற அனுபவம் என்பது அவரை பின்பற்றுகிற அனுபவம். இரண்டாவது, அவரை பற்றி கொள்ளுகிற அனுபவம் என்பது என்ன? அவருக்கு பயந்து. முதலாவது பின்பற்றுகிறோம், இரண்டாவது அடுத்த ஸ்டெப் வருது பாருங்க, அதுதான் பயந்து வாழுகிறார். அந்த பயம் எப்படிப்பட்ட பயமா? மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளை பற்றி கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவரை பற்றி கொள்ளுகிற பயம் நம்மளுடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய, உபாகமம் 6:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயா. வசனம் சொல்லுது பாருங்க, அவருக்கே ஆராதனை செய்து. நம்முடைய worship, நம்மளுடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கணும்? கர்த்தருக்குரிய ஆராதனையா இருக்கணும். அப்ப ஆராதனைனா என்னது? ஆராதனை என்பது எதை காட்டுது? ஆலயத்துக்கு போய் அவரை துதிக்கிறது ஆராதனையா? நம்ம தனி ஜபத்துல இருக்கிறது ஆராதனையா? அதெல்லாம் ஒரு பக்கத்துல ஆராதனையா இருந்தாலும் நம்முடைய நடக்கையே கர்த்தருடைய ஆராதனை. நாம் செய்கிற கிரியையே கர்த்தருடைய ஆராதனை. பல புதிய ஏற்பாட்டுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க worship டீம்னு தனியா வச்சிருக்க மாட்டேன். பழைய ஏற்பாட்டுல worship டீம் இருக்கு, தாவீது நாட்கள் இருந்துச்சு, ராகாபின் சங்கீதம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனை என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஜீவ பலியாய் கொடுக்கிறது என்றுதான் வசனம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் நடக்கை கர்த்தருடைய ஆராதனையா இருக்கணும். ஆராதனை என்கிறது என்ன? வேற ஒண்ணுமே கிடையாது, கர்த்தரை துதிக்கிற துதி, அவ்வளவுதான். ஆராதனை என்பது மியூசிக் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நல்ல பாட்டுத்தாள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது இருக்கிறது நல்லது, அது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஆட் பண்ணுது, பிளேவர் ஆட் பண்ணுது, அவ்வளவுதான். ஆனா ஆராதனை என்பது என்ன? அது சிம்பிளி நீங்க கர்த்தரை துதிக்கிற துதி தான். நாம் கர்த்தரை துதிக்கிற துதி தான் ஆராதனை, வேற ஒன்றுமே கிடையாது. அப்ப நம்முடைய நடக்கை கர்த்தரை துதிக்கிறதா இருக்கணும். நம்மளை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவ மனுஷர், இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இவர் கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவர்கள், இவர்களை பின்பற்றுகிற ஜனங்கள் நல்ல வழியிலே போவார்கள் என்கிற நம்மளுடைய நடக்கை ஒரு துதியாய் மாறணும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய காரியங்கள், மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறவை எல்லாமே தேவ சமூகத்துல ஒரு துதியாய் மாறணும். விட்டுட்டு நாம் எவ்வளோ நேரம் நாம் ஆராதித்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லிக் கொண்டாலும் நம்முடைய நடக்கை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் தீயாய் இருக்காவிட்டால் என்ன நடக்கும்? அது தேவனுடைய நாமத்திற்கு பரிசுத்த கொலைச்சலாய் மாறி, தேவனுடைய நாமத்திற்கு பரிசுத்த கொலைச்சலாய் மாறிப்போம். ஐக்கியாவிலே தேவன் சொல்லுகிறார், ஆட்டுக்களை நீங்கள் பலியிடுகிறது தவறல்ல, மாசானதிகளை பலியிடுகிறது தவறல்ல, அது கர்த்தரை அங்கீகரிப்பார் என்று ஆசாரியர்கள் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நினைச்சதை நீங்க பலியிடுங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்க பலியிடுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பலியிடுகிறது மாசற்றதாயிருக்கும். நம்முடைய நடக்கையும் நம்மளுடைய கிரியையும் நம்முடைய பேச்சும் மாசற்றதாயிருக்கணும். நம்முடைய நடக்கையும் பேச்சும் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? கர்த்தரை துதிக்கிற துதியாய் காணப்படணும். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் நம்முடைய நடக்கை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஜீவியத்துல இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கர்த்தரை துதிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம்மளை பார்க்கிறவர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? நம்மளுடைய நடக்கையை பார்க்கிறவர்கள் நம்முடைய நடக்கையை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்?
தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன்னா இன்றைக்கு கர்த்தர் கரத்துல கேளுங்க, ஆண்டவரே என் நடக்கை கூட உம்மை துதிக்கிறதா இருக்கணும், என் பேச்சு உம்மை துதிக்கிறதா இருக்கணும், என்னுடைய வார்த்தைகள் துதிக்கிறதா இருக்கணும், என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கிறவர்களா இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ்ல சில நேரம் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருப்பான். என்ன போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, பாஸ்டர் இப்படி பண்ணிட்டார், ஜெபக்கூட்டம் நடத்துகிறவர் இப்படி பண்ணிட்டார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய நாம துதிக்கப்படுதான். பாத்தீங்களா, அவங்கதான் பாவி, நாம பரிசுத்தம், நாம பரிசுத்தம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னவென்றால், நம்முடைய நடக்கையும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய பேச்சும் நம்முடைய கிரியைகளும் எப்படிப்பட்டதா இருக்கணும், கர்த்தரை துதிக்கிற துதியா இருக்கணும். அது கர்த்தருக்கு பயந்த நடக்கையா இருக்கணும். இன்னைக்கு நாம எப்படி பயப்படுறாங்க, சில பேர் எப்படி பயப்படுறாங்க தெரியுமா? நான் செத்துட்டா நரகத்துக்கு போயிடுவேன், நான் பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் என்னை அடிச்சிருவாரு, பாவம் செஞ்சுட்டா என்னை கொன்று போட்டுருவாரு. தெரிஞ்சுக்கோங்க, அவர் கொன்று போடுகிற தேவனா இருந்தா ஆதாம் ஏவாளையே கொன்று போட்டிருப்பாரு. அன்னைக்கே மனுஷன் அழிந்து போயிருப்பான். ஏன் நோவாவின் நாட்களிலே நோவா குடும்பத்தை மட்டும் ஏன் வைக்கிறோம்? அவன் தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவன், அவ்வளவுதான். அவன் நீதிமான, எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப பரிசுத்தவன்ல கிடையாது, கிருபை பெற்றவன், அவ்வளவுதான். அவன் ஒரு நீதிமான், நல்லபடி வாழ்ந்தான், அவ்வளவுதான். ஆனா கிருபை பெற்றவனா இருந்தான். அப்ப நமக்குள்ள இருக்கிற கர்த்தரை குறித்த பயம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? அவரை நான் நோகடித்திடக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்கிடக்கூடாது, என் நடக்கை என் பேச்சுகள் கர்த்தருக்கு துதியா இருக்கணுமே தவிர அது அவதூறு வார்த்தைகளாய் மாறி போயிடக்கூடாது. நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமங்கள் தூஷிக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. தேவ சமூகத்துல வந்திருக்கலாம், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே, கர்த்தரை துதிக்கிற ஆராதனை செய்கிற ஜீவியத்திலே நாம் வாழுவோமாக. நம்முடைய நடக்கைகளும் நம்முடைய பேச்சும் கர்த்தரை துதிக்கிற துதியாய் காணப்படட்டும், கர்த்தரை துதிக்கிற துதியாய் அது இருக்கட்டும். அது நிமித்தமாய் அநேக கிறிஸ்துவனிடத்துல வருவார்கள். அடிக்கடி சொல்லுகிற வசனம், ஏன் அந்தியோகியாகிலே அவர்களுக்கு கிறிஸ்து என்கிற நாமம் கொடுக்கப்பட்டுச்சு. காரணம் என்னவென்றால், அவர்கள் பேச்சும் அவர்கள் நடக்கையும் அவர்கள் ஜீவியமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருந்தது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருந்தது. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? இந்த ஆண்டு கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். நாம் தெய்வ சமூகத்திலே மனம் திருவோமாக, தெய்வ சமூகத்திலே நம்முடைய நடக்கை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் என் ஜீவியம் இப்படி இருக்க, என் ஜீவியம் கர்த்தருக்கு சுத்தமான ஜீவியமா இருக்கும் என்று ஒப்பு கொடுப்போம். அப்ப முதலாவது பற்றி கொள்ளுகிறது என்பது அவரை பின்பற்றுகிறது, இரண்டாவது அவர்களுக்கு பயப்படுகிறது, மூன்றாவது கற்பனைகளை கை கொண்டு. கற்பனைகளை கை கொண்டு என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிப்பாடுகள், கர்த்தர் நம்மளுக்கு அறிவித்த கட்டளைகளே நாம் உண்மையுள்ளவர்களா இது. கர்த்தர் கொடுத்த காரியத்திலே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தார், புதிய ஏற்பாட்டிலே 2 பிரதானமான கட்டளை கொடுத்தார். 2 பிரதானமான கட்டளை என்பது என்ன? ஒண்ணு, அவரை சேவிக்கணும். 2வது, சத்துருக்களை நாம் நேசிக்கப்படலாம். பிறனை நம்மளை போல பிறனை நேசிக்கிறவர்களாக்கிறோம். அப்ப இங்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது என்பது என்ன? தேவனுடைய அன்பு நமக்குள் நிலைத்திருக்கணும். ஒண்ணு, அவரை பின்பற்றணும். அடுத்த நிலைமை என்ன? பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து உங்க நிலைமை என்ன இருக்கணும்னா, உங்க நடக்கை கர்த்தரை துதியின் மாறணும். அடுத்த துதியா மாறினதுக்கு அப்புறம் தேவ அன்பு நமக்குள் நிலைச்சிருக்கும். எதற்காய் கர்த்தர் இதை 3வதாய் வைத்திருக்கிறார் தெரியுமா? சில தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் போது நல்லா தாழ்மையோட இருப்பாங்க. கர்த்தர் ரட்சிச்சுட்டார்கள் தாழ்மையோட எல்லா காரியத்தையும் செய்வாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. 2வது, கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்தும் போது அவங்க மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பிரதர், எப்படி பாஸ்டர், எப்படி சிஸ்டர் நீங்க சுகமா நீங்க இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க சாட்சியம் சொல்லுவாங்க. சாட்சி சொன்னதை கேட்டவுடன் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நிறைய பேர் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்க. 3வது ஸ்டெப் வருவாங்க, என்னது? கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா?
இந்த நேரத்துல அந்த அன்பு மறைஞ்சு போய் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பரிசுத்தன் அவன் பாவி, நான் பரிசுத்தன் அவன் பாவி. அவன் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துறதை விட்டுட்டு நான் பரிசுத்தன் என்கிற மேட்டிமே அவர்களுக்குள்ள வந்துரும். கர்த்தரனை வல்லமையா பயன்படுத்துகிறார் என்கிற மேட்டிமே வந்துரும். அதுதான் அவர்களுடைய அடுத்த நிலைமையா இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? மூன்றாவது உங்க நிலைமை என்னவா இருக்கணும்? கர்த்தருடைய கற்பனையாக தேவ அன்பை நாம் வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். தேவ அன்பை நாம் வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது என்பது என்ன? பிறனை உங்களை போல் நேசிக்கிறது. அவன் பாவியாயிருக்கலாம், விபச்சாரக்காரனாயிருக்கலாம், வேசித்தனம் பண்ணுகிறவனாயிருக்கலாம், ஓரினை சேர்க்கை உள்ளவனாயிருக்கலாம், அசுத்தாவி பிடித்தவனாயிருக்கலாம், பிசாசை பின்பற்றுகிறவனாயிருக்கலாம், விக்கிரகத்தை துதிக்கிறவனாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். அவர்கள் அறியாமையின் நிமித்தமாய் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தரோ நமக்கு ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தப்படுத்திருக்கார். அவர் நம்மளை ரட்சிக்காமல் இருந்திருந்தால், நம்மளை ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போயிருந்தால், இன்றைக்கு நாமும் அவர்களைப் போலதான் இருப்போம். என்ன செய்யணும்? அவர்களிடத்துல தேவ அன்பை நாம் வெளிப்படுத்துவதா இருக்கணும். அவர்கள் செய்கிற கிரியை நீங்க செய்யக்கூடாது. ஆனா பேச்சு, நடவடிக்கை, உங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு அன்பாய் வெளிப்படணும். அவர்களுக்கு அன்பாய் மாறணும். அவர்கள் உங்க பார்க்கும்போது, என்னைய பார்க்கும்போது தேவ அன்பை பார்க்கணும். சில தேவ பிள்ளைகள் முகத்தை பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, மாறி முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அருவருப்பா பார்ப்பாங்க. காரணம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தமானவன், நான் ஞானஸ்தானம் நடத்துவேன். அவன் பாவி கிடையாது. நாம் பரிசுத்தமானவருக்கு மட்டும் ப்ராசஸ்ல தான் இருக்கிறோம். அவங்களை நீங்க நேசிக்க விட்டால் கர்த்தரை நீங்கள் நேசிக்கவில்லை. உங்க சகோதரனை நாம் நேசிக்காவிட்டால் கர்த்தரை நாம் பகைக்கிறவர்களா இருக்கிறோம். அதுதான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லும் பொழுது, நான் கர்த்தருடைய ஊழியத்தின் காரியங்களில் உருவாக்கப்பட்ட நாட்களை உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அப்போ நான் வாலிபனா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல தங்கி நான் படிக்கிற காரியங்கள், மற்ற காரியங்களை பார்த்துக்கணும். அப்போ நாம தங்கி படிக்கும் பொழுது, இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாகாலாந்து, மணிப்பூர் ஜனங்க சைடு நீங்க பாத்தீங்கன்னா அங்க டாக் மீட் சாப்பிடுவாங்க, நாய்க்கறி சாப்பிடுவாங்க, மற்ற குரங்கு கறி எல்லாம் அவங்க அது அவங்களுடைய பாரம்பரியம். நம்ம எப்படி ஆடு மாடு சாப்பிட்றோமோ அது அவங்க சாப்பிடுறாங்க. இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அது விற்பாங்க, யூடியூப்ல கூட நீங்க தேடி பார்க்கலாம். அப்போ நான் முதல் அங்க போய் நான் உட்கார்ந்து ஊழியத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ள உட்கார்ந்துருக்கும் போது அங்கே எனக்கு அங்கதான் ஃப்ரெண்டா மாறினேன். முதல் காரணம் என்னன்னா, நான் தமிழ் கத்துக்க கூட, தமிழை விட்டுட்டு வேற மொழி கத்துக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்கள காட்டிலும் அவங்ககிட்ட தான், மற்றவங்க மொழிக்காரங்கிட்ட தான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப. ஸோ அப்போ நாகாலாந்து ஃப்ரெண்ட்ஸ், மணிப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இன்னைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சர்ச் மெம்பர்ஸ் முதற்கொண்டு எனக்கு தெரியும் நாகாலாந்துல. அவங்க பத்தியில ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஒரு மாசம் கழிச்சு என்று நினைக்கிறேன், திடீர்னு பார்த்தா ஒரு நாயை கொண்டு அதை வெட்டி அறுத்து அதை கட்டி போட ஆரம்பிச்சோம். அப்படி போட்டு அதை கொண்டு அவங்க சாப்பிடாங்க. இப்ப சாப்பிட வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் எஞ்சி ஓடிடும். அங்க இருக்கிற தமிழ் ஆட்கள் மெயினா நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணி ஓடிடும். ஓடி போயிட்டு பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு இவங்களை பார்த்து ரொம்ப ஏளனமா சிரிக்கிறது, வார்த்தைகளை பயன்படுத்துகிறது, இப்படி இருப்பாங்க. யாரு? கத்துக்கொள்ள வந்தவங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன நெருடலா மாறிச்சு. நான் ஏன் இவங்களோட சேர்ந்து நல்ல நக்கல் நையாண்டி பண்ணணும்? அவங்களும் நான் ஆடு மாடு சாப்பிட்றது மாதிரி தானே அவங்க சாப்பிட்றாங்க. அது அவங்களுடைய ஆகாரம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பின்பற்றுதல். அதை போய் நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து அவங்களோட உட்காரத்தான் செஞ்சேன். முகம் சுளிக்க எனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா முகம் சுளிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன் கர்த்தருடைய கிருபையினால. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணன் அங்க உட்கார்ந்துருந்தவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், அவங்களை தவறா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண. இதற்காக இதை நான் சொல்லுகிறேன்டா, இதை போலதான் மற்றவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய் மற்றவர்கள் பாவியானதுனால அவர்கள் பாவி என்று தேவ அன்பை வெளிப்படுத்தாம இருக்கும். வேதம் என்ன சொல்லுது? அன்பே பிரதானம், அன்பு சகல பாவங்களை மூடும். அன்பு, நீங்க தீர்க்க தரிசனமே சொன்னாலும் உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா பலன் என்ன? அந்நிய பாஷையில பேசினாலும் பலன் என்ன? அன்பு இல்லாவிட்டால் பலன் என்ன? அப்ப கர்த்தர் நமக்கு அவரை பற்றிக் கொள்ளுகிற அனுபவம் என்பது என்ன? நாம் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கணும்.
நம் மற்றவர்களிடத்துல தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த நாட்கள் நல்ல நல்ல நாட்கள், நமக்கு வாசல்கள் திறந்திருக்கிற நாட்கள். டிசம்பர் மாசம் என்றாலே எல்லாருக்கும் உதவி செய்கிற மாசம். அப்ப நீங்க போங்க, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட நல்லா பேசுங்க. உங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் பாவின்னு நினைச்சவங்ககிட்ட போய் பேசுங்க. ஆனால் ஒன்று, அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நாம அவங்ககிட்ட போய் பேசுறதுனால நாம அவங்கள மாறிடக்கூடாது. ஏன்னா நாம எல்லாரும் ஒளியின் பிள்ளைங்க. ஒளி எங்கு போகிறதோ அங்கு இருளை வெளிச்சமாய் மாற்றும். ஒளி ஒரு காலமும் இருளாய் மாறாது. அது மாறு என்றால் ஒளி மங்கி போச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஜெபிச்சு புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போனாலும் நீங்கள் போகிற இடத்துல ஒளியா இருக்கணுமே தவிர அவர்களை போல இருளா மாறிடக்கூடாது. அதே நேரத்துல கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தவும் நீங்க மறந்துடும். பேலன்ஸ்ட் லைஃப். சரி, மூன்றாவதாக தேவ அன்பை வெளிப்படுத்தி அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். கடைசியாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு என்று வசனம் சொல்ல. முதலாவது அவரை பின்பற்றணும். இரண்டாவது அவர் பயந்து அவருடைய நடக்கையெல்லாம் துதியா மாறணும். மூன்றாவது தேவ அன்புல நிலைச்சு நிற்கணும். நாலாவது அவருடைய சத்தத்தை கேட்கணும். இதுதான் நான்காவது மேல் நிலைமை. இந்த சத்தத்தை கேட்கிற அனுபவம் என்பது என்ன? என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். அப்ப அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் மாறணும். தேவ சத்தம் என்று சத்தம் இருக்கு. மனுஷன் எப்படி பேசுகிறானோ அதே போல தேவன் பேசுவார். அவருக்கு அக்கினிமயமான தேவனமாய் இருக்கிறார். பெரிய சத்தத்தோடு பேசுகிறவராய், மனுஷனை போல பேசுகிறவராயிருக்கிறார். எல்லா விதங்களிலும் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். எங்களுக்கு எந்த விதத்துல புரியுமோ அந்த விதத்துல கர்த்தர் உங்களோட பேச ஆயத்தமா இருக்கிறார். அவர் அநேக நேரம் நம்மளோட பேசுகிறவர் தான் இருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களிலே நாம் அதை உணராதவர்களா இருக்கிறோம். அப்ப நான்காவது ஸ்டெப் என்ன? அவரை பற்றி கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய ஜீவியத்திலே கேட்க பழகணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அவருடைய சத்தம் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிறவர்களாய் காணப்படணும். அவருடைய சத்தத்தை இதுவரைக்கும் நாம கேட்காதவர்களா இருந்தால் என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்தை இந்த மாதத்துல கர்த்தர்ட்ட கேளு. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறவரா இருக்கணும். ஆண்டவரே இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாக, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளாக உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறவரா இருக்கணும் என்று சொல்லி சொல்லுவோமாக. வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். வசனம் சொல்லுது பாருங்க. தேவ சத்தத்தை கேட்கிறதுனா என்ன? விழித்திருக்கணும். எப்போது என் ஆண்டவர் என்னிடத்துல பேசுவார், எப்போது என் நேசர் பேசுவார். எதை காட்டுது தெரியுமா? இரவும் பகலும் அவருடைய சத்தத்துக்காய் காத்திருக்கிறார். சாமுவேல்கிட்ட கர்த்தர் கூப்பிட்டார், சாமுவேலே எங்கே இருக்கிறார்? அடியே இங்கே இருக்கிறார். நீ மோசைய பாருங்க. மோசைட்ட முதல் முறை கர்த்தர் எங்க பேசினார் தெரியுமா? முச்செடியில மோசையிட்ட பேசின உடனே மோசே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அடியேன் என்று சொன்னான். அடியேன் என்று சொன்னான். என்ன அர்த்தம்? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவனாகிறான். அவனுக்கு தெரிஞ்சது கர்த்தருடைய சத்தம் என்ன என்று அவனுக்கு தெளிவாய் தெரிந்தது. யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க. அவன் முச்செடியை பார்த்து போகிறான். உடனே அவன் முச்செடியிலிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் சொல்றான், மோசே கூப்பிட்ட உடனே மோசே மோசே என்று கூப்பிட்டார். யாத்திரா 3:4 சொல்லுது, அவன் இதோ அடியேன் என்று சொன்னான். சாமுவேலை கூப்பிட்டார், ஏலி கூப்பிட்டான்னு ஓடி போனான். மோசே ஓடி போகல, அவர் அடியேன் என்று சொன்னார். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்தவனாயும் காத்திருக்கிறவனாய் இருந்தான். இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கணும். அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். அவரை சேவிக்கிறவர்களாய் நம்மளை கர்த்தர் அளித்திருக்கிறார். நாம் அவருடைய அரண்மனையிலே நாம சேவிக்கணும்னா அவரை நீங்க பின்பற்ற பழகணும். முதலாவது அவரை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கணும். அவரை பற்றி கொள்ளுகிற அனுபவம் என்பது என்ன? அவருடைய அவருக்கு பின்போக நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். 2வது அவருக்கு பயந்து நம்முடைய நடக்கை துதியா மாறணும். 3வது தேவ அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி கற்பனையை கை கொள்ளணும். 4வது இருக்கிறேன் அடியேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருந்த ஒரு பிரத்யபட்சமான சத்தத்தை கேட்கணும். அடிக்கடி சொல்லுகிறது உண்டு,
கர்த்தர் 9 வழிகளிலே பேசுவார். ஒரு வழி அல்ல, 2 வழி அல்ல. அடியானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை நான் சொல்றேன். அதை விட அதிகமா இருக்கலாம். ஆனா எனக்கு வெளிப்படுத்தினவர்கள் 9 வழிகளிலே கர்த்தர் பேசுவார். இந்த 9 வழியில இதுவரைக்கும் நம்ம எத்தனை வழிகளிலே கர்த்தர் சத்தத்தை கேட்போம், எத்தனை வழிகளிலே நாம் சத்தத்தை கேட்டிருக்கோம். அப்படி யாராவது நான் இதுவரைக்கும் கர்த்தர் என்னிடத்துல பேசல, நான் சத்தத்தை கேட்கலனா நம்முடைய இருதயம் இன்னும் விழித்திருக்கல, நாம் இன்னும் விழித்திருக்கல. நாம் நித்திரை பண்ணுகிறது போலவே இருக்கிறோம். உன்னத பாட்டு அஞ்சலை சொன்னது போல, நானோ நித்திரை பண்ணினேன், நானோ உறங்கிக் கொண்டிருந்தேன், என் இருதயமோ என் நேசருக்காய் விழித்திருந்தது. சத்தத்தை ஒப்புக்கொண்டுங்க. ஆண்டவரே, என் விருதியம் விழித்திருக்கிறது, என் விருதியம் விழித்திருக்கிறது. இப்ப அப்படி இந்த 4 காரியத்துல நாம தேறிட்டோம்னா நாம் கர்த்தரை பற்றிக் கொள்ளுகளா இருக்கிறோம். நாம் தேவனுடைய அரண்மனையிலே வாசமர்களா இருக்கிறோம். இந்த பூமியிலே வாழும் போதே ராஜாவை நாம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். சகலத்தையும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். இதுதான் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தார். அவரை சேவிக்கிறவர்களாய் இருக்கிறது. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுங்க, கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொண்டுங்க. ஆண்டவரே, நான் உம்மை பற்றிக் கொள்ளுகிறவனாய் இருக்கணும், நான் உம்மை பற்றிக் கொள்ளுகிற மனுஷியாய் காணப்படணும், தேவனுடைய வசனத்தை பின்பற்றுகிறவனாய் இருக்கணும், தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து என் நடக்கை நிமித்தமாய் நான் உம்மை துதிக்கிறவனாய் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே, என் இருதயம் விழித்திருந்து கர்த்தருக்காய் காத்திருந்து இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரே, என் செவிகளை தரங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கடைசி வேதம் சொன்னது சேவிக்கிறது என்பது பற்றிக் கொள்ளுதல். இதுவரைக்கும் நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற பேரை தான் பற்றிக் கொண்டிருக்கோம். இப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க, இந்த 4 காரியங்கள் மூலமாய் நான் உம்மை பற்றிக் கொள்வேன். இந்த 4 காரியங்கள் இருந்தா மாத்திரமே நீங்க கர்த்தரை பற்றிக் கொள்ள முடியும். அப்ப முதலாவது கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றணும். 2வதாக நடக்கையும், என் பேச்சு, என் வாழ்க்கை, என் குணாதிசயம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிறதா இருக்கணும். 3வதாக தேவ அன்பை வெளிப்படுத்தணும். நான் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது, யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, நான் யாரையும் பாவின் என்று அழைக்க கூடாது. 3வதாய் சொல்லுங்க. 4வதாய் சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். அந்த ஒரு நிமிடத்தை தவற விட்டுறாதீங்க. எல்லாரும் ஜெபிப்போமா, கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ராஜாக்களை மாற்றுவா, நிச்சயமாகவே உங்களை ராஜாத்திகளாய் மாற்றுவா. நீங்கள் ராஜாவை சேவிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அரண்மனையின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு வரும். அதுக்கு முதலாவது நாமத்தினாலே ஆண்டவரே, தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரை கர்த்தர் கொடுத்த அன்பை வெளிப்படுத்துகிற தேவ அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஆண்டவரே, எங்கள் நடக்கையும், எங்கள் பேச்சும், எங்கள் குணாதிசயம் உம்மை துதிக்கிற துதியாய் மாறட்டும். கர்த்தாவே, பரிசுத்த குலைச்சலில் இருந்து உம்மை துதிக்கிற துதியாய் மாறட்டும். ஆண்டவரே, கடைசியாக எல்லாவரே இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக, ஏன் இரவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இந்த பிள்ளைகளை நீ மாற்றி இருக்காய். ஸ்தோத்திரம். செவிகள் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்த வார்த்தை, ஆண்டவரே, மோசேயே மோசே என்று அழைத்த வார்த்தை அப்படியே இவர்களுக்கு புறப்பட்டு வரட்டும். இருதயங்கள் விழித்திருக்கிறதா எங்களை மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படின்னு செய்யறக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் தேவனுடைய கிருபையின் தயவும் எங்களோடு இருந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தானியேல் 1:3 கொண்டு கர்த்தர் இந்த மாதங்களிலே தியானிக்க போக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிலே அந்த மூல வார்த்தையான சேவிக்க என்ற வார்த்தையை கொண்டு தியானிக்க, ஆண்டவரை சேவிப்பது என்பதை பற்றிக் கொள்ளுதல். அந்த பற்றிக் கொள்ளுதல் 4 காரியங்கள் இருக்கல்லவா, அந்த 4 காரியங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே வருவதாக
பின்பற்றுகிற ஆண்டவரே, மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகளா என்னுடைய பிள்ளைகளை நீ மாற்றுவீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற எங்கள் துதியும் எங்கள் நடக்கையும் உம்மை துதிக்கிற துதியாய் மாறி அப்படிப்பட்ட பயம் எங்களுக்குள் வருகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூன்றாவதாக கர்த்தர் சொன்னபடி நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதபடி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் ஆண்டவரே ஈவாய் ஆண்டவரே அனுசரித்து மற்றவர்களையும் ஆண்டவரே எங்கள் அன்பின் நிமித்தமாய் தெய்வீக அன்பை காண்பிக்கத்தக்கதாயும் அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஜீவியத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் இன்று இரவே கர்த்தர் பேச ஆரம்பிப்பீராக. இவர்கள் செவிகள் திறந்திருக்கட்டும். உன்னத பாட்டு 5 சொல்லுகிறது போல, நானோ நித்திரை பண்ணி கொண்டிருந்தேன், என் இருதயமோ என் நேசருக்காய் விழித்திருந்தது என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளின் இருதயம் இப்பொழுது உமக்காய் விழித்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி கர்த்தர் உம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்த போறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு முடிவதற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்கிற, பிதாவின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பற்றிக்கொண்டு அரண்மனையிலே சேவித்து அரண்மனையின் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எப்பொழுதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. நாம் எல்லோரும் சேர்ந்து பரிசுத்தாவியனுடைய அன்னைக்கு செய்வோம் என்றும் சதா காலம் யாவரோர் கூட அரண்மனையிலே சேவிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக கரங்களை சத்து 3 சொல்லுமா? எல்லாரும் வசனத்தை வைத்து ஜெபிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு இந்த பற்றி கொள்ளுகிற கிருபையை கொடுப்பார். நாம் அதிகாலையிலே போராடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, அதிலே கவனம் கலவுகளும் குறிப்பாய் நாளைக்கு மத்தியானம் இருக்கிற அந்த ஜெயிப்பவர்களின் ஜெபத்திலே நாம் கலந்து கொள்வோம். மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு வருவோம். மற்றவர்களுக்கு ஒரு ஜெயத்திற்கு நாம் ஒரு ஆதாரமாக தூணாய் மாறுவோம். கர்த்தர் தாமே யாரும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். குட் நைட்.